ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பாது சேனல். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரீசெண்டாக நிறைய வீடியோ போட்டிருந்தேன். மசியல் போட்டிருந்தேன், மணத்தக்காளி கீரை மசியல் போட்டிருந்தேன், பாலக்கீரை எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். வீடியோலாம் பாருங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கதை சொல்லிட்டு தான் இருக்கேன், அதையும் நிறைய பேர் பார்க்குறீங்க, கமெண்ட் சொல்கிறீங்க. நானும் எனக்கு எந்த கதைலாம் படித்ததில் பிடிச்சதோ அதெல்லாம் தான் நான் உங்களோட கதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சூப்பரான ஒரு கதை ஒன்று, கொஞ்சம் காமெடியாக ஒரு கதை படித்தேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் மாஸ்டர் பிளான் போட்டு சூப்பராக ஒரு பேக் போட்டு ஸ்கெட்செல்லாம் போட்டு வேலை பண்ணால் கூட எது நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடந்தே தீருங்க. ஏன்னா சிலதெல்லாம் தலையில் எழுதுது, ஃபேட் சொல்கிறோம் இல்லைங்களா, தலையெழுத்து, அதெல்லாம் மாற்றவே முடியாது. அதாவது இறைவன் உலகத்துக்கு நம்மளை இங்கே கொண்டு வரும்போதே நமக்கு ஸ்ட்ராங்காக அவர் கையில் இருக்கக்கூடிய எழுத்தாணியில் எழுதி தான் அனுப்பியிருக்காரு. நம்ம தான் நம்ம ப்ரில்லியன்ட் மாதிரி இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி அதை ரிலேட்டடாக ஒரு கதை தான் இது. சனி பகவான் இவங்க எல்லாருக்குமே தெரியும், சூப்பர் ஹீரோ. 9 நவகிரகங்களில் சனி பகவானுடைய கருணை நமக்கு 7.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டே இருக்கும். அவர் நல்லவர். எப்பப்போ எதை செய்யணுமோ அப்பப்போ அதை செஞ்சுடுவார். சனி பகவான் செஞ்சுடுவார், நல்லா செஞ்சு விட்டுட்டு தான் போவார். ஸோ சனி பகவான் காமெடியாக தான் இருக்குது இந்த கதை. ஒரு கதை தான் அது. யாராக இருந்தாலும் சனி பகவான் அவரோட வேலையை அவர் செய்வார். விதி பிரகாரம் அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வார். அதுதான் இப்போ இந்த கதை. ஆரம்பிக்கலாம். கதையில் ஜஸ்ட்டு ஃபன்னாக தான் இருக்குது இந்த கதை. சிவபெருமானும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய பங்களா கட்டியிருக்காங்க. பார்வதி அப்படியே ரசித்து ரொம்ப ரசனையோட ஒரு பங்களா மாதிரி கட்டியிருக்காங்க. பங்களா கிரகப்பிரவேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட சொல்கிறாங்க. ஏங்க, போயிட்டு ஜோசியரை போய் கூட்டிட்டு வாங்க, நல்ல நாள் பார்க்கணும், கிரகப்பிரவேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிவபெருமானும் போய் கூட்டிகிட்டு வர்றாரு ஜோசியரை. கூட்டிகிட்டு வந்தோடனே ஜோசியர் சொல்கிறாரு, என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்றாரு. ஏன், நான் வாஸ்து சரியில்லையா, நல்லா தானே கட்டியிருக்கேன் அப்படின்னு. இல்லை, எல்லாம் நல்லா தான் கட்டியிருக்கீங்க, ஆனால் கடகால் எடுத்தீங்கல்ல, அந்த கடகால் எடுத்த நேரம் சனி பகவான் உக்ரத்தில் இருந்திருக்காரு, நீங்கள் அதை பார்க்கவே இல்லையா அப்படின்ட்டு பார்வதிக்கிட்ட கேட்குறாரு ஜோசியர். அப்படியா, ஐயோ நான் பார்க்கவே இல்லையே, கடகால் எடுத்து கட்டி முடிச்சாச்சே, கிரகப்பிரவேசம் நாள் குறிக்க சொல்கிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு. சரி, ஓகே, ஒன்றும் இல்லை, ஆனால் நீங்கள் இது பண்ண வேண்டாம், பேசாமல் இதை இது பண்ணிவிடுங்க, இடிச்சிருங்க. ஏன்னா சனி பகவான் ரொம்ப உக்ரத்தில் இருக்கும்போது கடகால் எடுத்ததுனால இந்த வீடை அவர் விடமாட்டார், அவர் இந்த வீடை இடிக்கிறதுக்கு உண்டான அத்தனை இதையும் பண்ணுவார் அப்படின்னு ஜோசியர் சொல்கிறார். சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த அம்மாவுக்கு சரியான கோவம் பார்வதிக்கு. அது எப்படி, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கட்டியிருக்கோம், கூலாக சனி பகவான் இடிப்பார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த பாருங்க, நான் இந்த வீடெல்லாம் இடிக்கலாம் மாட்டேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறார் சிவபெருமான், ஏம்மா ஜோசியர் தான் சொன்னாரம்மா, நீ என்ன தான் பெரிய அக்னி பெரிய பெரிய இரும்பு கம்பியெல்லாம் வச்சு கட்டியிருந்தா கூட சனி பகவான் பிளான் போட்டுட்டாரு, வேறு வழி இல்லைன்னு சொல்கிறாரம்மா. சனி எது செஞ்சாலும் ஒழுங்காதனமாக செய்வார், உனக்கு தெரியாதா? அது எப்படி, இந்த உலகத்தையே பாட்டி படைக்கிற ஒரு பெரிய சாமி நீங்கள், உங்கள் பொண்டாட்டி நான் வீடு கட்டியிருக்கேன், என்னால் கிரகப்பிரவேசம் பண்ண முடியாதுன்னா அப்புறம் என்ன, அந்த சனி என்ன பெரிய ஆளா, போங்க போயிட்டு அதெல்லாம் முடியாது, ஏதாவது பண்ணணுமோ பண்ணிட்டு வாங்க, போங்க சனி பகவான் கிட்டே போயிட்டு வாங்க அப்படின்றாப்புல. உடனே சிவபெருமான் சொல்கிறாரு, சொன்னால் கேளுமா, ஜோசியர் சொல்கிறத கேளுன்னு. எந்த பொண்டாட்டி தான் புருஷன் சொல்கிறத கேட்டிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியாதா? உடனே சரி ஓகே, நீங்கள் போகிறீங்களா இல்லையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க பார்வதி அம்மா. சரிம்மா நான் போகிறேன், கொஞ்சம் பார்த்து பண்ணுமா, இது பாருங்க இப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 நாள் நான் சோறே போட மாட்டேன், பட்னி போட்டுருவேன், சாப்பாடே கிடையாது அப்படின்னு பார்வதி மிரட்டுறாங்க. சரிம்மா நீ சொல்கிற, நான் போய் என்னால் முடிஞ்சதை பார்க்குறேன், ஆனால் நீ எதுக்கும் பொக்கரையை எடுத்து வச்சுக்கோ, அது என்னது இடிக்கிற மிஷின், அதை கொண்டு ஜேசிபி கொண்டு வச்சிரு, நான் அங்கே போய் பேசுகிறேன், சனி பகவான் ஒத்துக்கிட்டாருன்னா பிரச்சனை இல்லை, ஒத்துக்கலைன்னா நான் கழுத்தில் உடுக்க போட்டிருப்பேன் தெரியுமா, இன்னும் சிவபெருமான் உடுக்க வச்சுருப்பார், கழுத்தில் போட்டிருப்பார், கையிலையும் வச்சுருப்பார், உடுக்க இருக்கு இல்லையா, நான் உடுக்கி ஆட்டுறேன், அந்த சத்தத்தை கேட்டு நீ வீட்டை நீயே இடிச்சிரு, யாராவது அக்கம் பக்கம் கேட்டாங்கன்னா
டிசைன் சரியில்லை, மாற்றி கட்டணும்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக பதில் சொல்லிக்கோ அப்படின்னு சிவபெருமான் சொல்லிவிட்டு சனி பகவான்கிட்ட போகிறாரு. அங்கே போன உடனே சனி பகவானுக்கு சந்தோஷம். என் பெருமான் சிவபெருமான் அவங்கவுங்க தவம் கிடக்குறாங்க உங்களை பார்க்குறதுக்கு, நீங்கள் என்ன தேடி வரீங்களா? என்ன ஆச்சரியம், என்ன அதிசயம், வாங்க வாங்க சொல்லுங்கள், என்ன என்ன வேணும் உங்களுக்கு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சனி பகவான் வந்து அப்படியே கேட்குறாரு. உடனே சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம வீட்டில் தான் அந்த அம்மா ஒரு வீடை கட்டிடுச்சுப்பா, நீ தான் உனக்கு தான் தெரியுமா, உனக்கு தெரியாதா? நீ தான் இதை பண்ண போறியாமே, ஜோசியர் வந்து சொல்லிட்டு போயிட்டான், வீரை வாங்குறாங்கப்பா என்னைய, நீ எதுவும் பண்ணாதப்பா, எனக்காக கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா அப்படின்னு சிவபெருமான் சனி பகவான் கிட்ட போய் கெஞ்சுறாரு. கெஞ்சலை கேட்குறாரு. ஐயோ தப்பு தப்பு புத்தி சொல்கிறாரு. உடனே சனி பகவான், ஐயோ பெருமாளே பெருமானே, மண்ணுலக விண்ணுலகம் ஏழேழு உலகத்தையும் ஈரேழு உலகத்தையும் ஆள்ற தெய்வம் நீங்கள் வந்து கேட்குறீங்க, நான் மாட்டேன்னு சொல்வேனா? உங்களுக்கு போய் நான் மறுப்பேனா? அது என்ன, அது பெரிய விஷயம், விட்டுருங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் அந்த வீட்டை தொட கூட மாட்டேன். நீங்களே வந்து கேட்ட பிறகு நான் தொடுவேனா, நான் செய்வேனா, நான் பண்ணுவேனா? நான் பண்ணவே மாட்டேன் பெருமாள், நான் பண்ணவே மாட்டேன், நான் பெருமாள் பெருமாள் தான் சொல்லுவேன். நீங்கள் என்னடா சிவபெருமானை பெருமாள் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, எனக்கு வாயில் பெருமாள் பெருமாள் தான் வரும். அது சிவனாக இருந்தாலும், பிள்ளையாராக இருந்தாலும், முருகராக இருந்தாலும், யார் நரசிம்மராக இருந்தாலும், விஷ்ணு பகவான், கோவிந்தன், யாராக இருந்தாலும் நான் பெருமாளையும் தான் கூப்பிடுவேன். அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து தெய்வம் எப்படி வந்து நீங்கள் சொல்லி நான் மறுப்பேன் அப்படின்னு சனி பகவான் சொல்கிறாரா? சரிப்பா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், வேலை இவ்வளோ சீக்கிரம் இப்படி முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, பார்வதி கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுவா, நன்றிப்பா அப்படின்னு சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே சனி பகவான், ஐயா நீங்கள் எவ்வளோ சொல்லி நான் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு ஆசை, உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன், என்ன வேணும் கேளுங்க, கேளு சனி பகவானே, நான் செய்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார். நீங்கள் ருத்ரதாண்டவம் ஆடி பார்த்து ரொம்ப நாளாச்சு, ஒரே ஒரு ஆட்டம் எனக்காக ஆடி காமிக்கிறீங்களா அப்படின்னு சனி பகவான் கேட்குறாரு. சிவபெருமானுடைய ருத்ரதாண்டவம் பார்க்கணுன்னா கோடி புண்ணியம் வேணும். அவர் ஆடுற ஆட்டம், எம்பெருமான் நடராஜர் ஆடுற ஆட்டம் ஈரேழுலகமும் அத்தனை ஜீவராசிகளும் வியந்து பார்க்குற ஆட்டம் தான் எம்பெருமானுடைய ஆட்டம். ஆடுங்க, உனக்கு இல்லாததா, எனக்காக என் பொண்டாட்டி சொன்னான்னு சொன்னதுக்காக இவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்க, நான் செய்ய மாட்டேனா, ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார். குதிச்சு குதிச்சு ஆடுறார், அப்படி ஆடுறார். ஆட 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 அவர் கையில் இருந்த அந்த உடுக்க டங் 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 டங்னு சவுண்டு, உடுக்க சத்தம் அகில உலகமும் கேட்குது, பயங்கரமான உடுக்க சத்தம். இந்த அம்மா வீட்டில் இருக்காங்க பார்வதி, அடடா இந்த மனுஷன் போனாரே, சொல்லிட்டு தானே போனார், உடுக்க சத்தம் கேட்டுச்சுன்னா நீ ஏன் இடிச்சிரு, அப்போது அந்த சனிப்பைய ஒத்துக்கலை போல இருக்குது, நம்ம போய் கேட்டோம், நம்ம வீட்டுக்கார் நம்ம சொன்னோன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கார் போய் சொல்லியோ இந்த சனிப்பைய ஒத்துக்கலை போல இருக்குது, இருக்கட்டும் வச்சுக்கிறேன் வேறு ஒரு சமயத்தில், ஸோ நான் ஆசையாக கட்டின வீடை இடிக்க வச்சுட்டாப்புல இல்லை அப்படின்னு சொல்லி பார்வதி இடிச்சிட்டாங்க வீட்டை. சிவபெருமான் இங்கே ஆடி முடிச்சிட்டோடனே சனி பகவான் விழுந்து சேவிக்கிறார். பெருமாளே நீங்கள் ஆடிட்டீங்க, நான் சொன்னதை கேட்டு கண்கொள்ளா காட்சி, இந்த ஜென்மம் எனக்கு வந்து பாவம் நீங்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் அப்படின்றாரு. சிவபெருமானும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அப்படியே வீட்டுக்கு வரார் பார்வதி பார்க்க. ஏமா அப்படின்னு கூட்டிகிட்டே உள்ளே வர்றாரு. பார்த்தா இடிச்சு கிடக்கு. என்னம்மா எல்லாத்தையும் இடிச்சிட்ட அப்படின்றாரு. நீங்கள் தானே சொன்னீங்க உடுக்க சத்தம் கேட்டால் இடிச்சிருன்னு சொல்லிட்டு, உடுக்க சத்தம் கேட்டுச்சு, தப்பே நினச்சேன், சனிப்பையன் ஒத்துக்கலை போல இருக்குது, அதான் நீங்கள் உடுக்க அடிச்சிட்டிங்க, இடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டியம்மா, சனி அவர் வந்து பகவான் ஒத்துன்ட்டாருமா, சந்தோஷத்தில் நான் ஆட சொன்னார், நான் ஆடினேன் உடுக்க சத்தம், ஆஹா அப்படின்னு அப்போ தான் உணர்றாங்க. என்னென்னா அது பகவானே இருந்தால் கூட விதிப்பயன் ஒன்று இருக்குது, இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும்போதும் பகவான் ஒவ்வொரு விதமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போகிறார், அதெல்லாம் நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான், காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் போகிற வரைக்கும் நம்ம சொல்லுவோம், சே நான் ஒன்று நினச்சேன் நடக்கிறது ஒன்றுன்னு, ஆக்சுவலாக நடக்கிறது தான் நடந்துட்டுருக்கு, நம்ம தான் தப்பாக நினைக்கிறோம், நம்ம தான் நம்மளுடைய பிளானை நம்மளுடைய வேலைகளை திட்டமிடாமல் நம்ம செய்கிற வேலையை
திட்டமிடாமல் பிளான் போடாமல் நம்ம செய்யறதுனால தான் அது தவறாக போய் முடியுது. அப்போது எந்த ஒரு விஷயமும் ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா ஏன் நடந்தது, அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடம் என்ன, இனிமே அது நடக்காமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும், இதை மட்டும் நம்ம யோசிச்சா போதும். மற்றபடி வேறு எதுவும் வேண்டாம். என்ன குழந்தைகளா, கதை பிடிச்சிருக்கா? பெரியவங்களும் கேட்கலாம் கதையை. நான் குழந்தைகளுக்காகன்னு சொல்கிறேன், ஆனால் பெரியவங்களும் கேட்குறீங்கன்னு தான் நினைக்கிறேன். கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். என்கரேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சேனலில் வர எல்லாத்தையும் பாருங்கள். சோஷியல் டீம் பது சேனல் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ பிடிச்சவங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான அடுத்த ஒரு கதையோட உங்களை நான் பார்க்குறேன். அடுத்தது சுரக்காய் குழம்பு ஒன்று பண்ணியிருக்கேன். ரொம்ப 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 டேஸ்ட்டு. அந்த சுரக்காய் குழம்பு ரெசிபி கூடிய விரைவில் உங்களுக்கு வரும். பாருங்கள், நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் குழந்தைகளே, பாய்.